திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் முன்னிற்க நாம் தொடர்ந்து திருவருளாலும் குருவருளாலும் சாத்திர நூல் என்கின்ற அற்புதமான சித்தாந்த நூலினை சிந்தித்து வருகின்றோம். எல்லாம் வல்ல நம் மனவாசக பெருமான திருவடிகளை போற்றி பணிந்து தொடர்ந்து நாம் இந்த சென்ற வகுப்பிலே 33வது செய்யுளினை சிந்தித்து முடித்தபடினாலே தற்பொழுது பிரணவத்துள் திருக்கூத்தின் அமைப்பு. இப்போ ஒவ்வொன்றும் கூத்தை பார்த்துட்டு வரோம். சுவாமி எப்படிலாம் இருக்கிறாரு எப்படிலாம் இப்போ பார்த்தோம். நம்ம அதான் பாதாதி கேசம் கேசாதி பாதம்லாம் பார்த்தோம். ரெண்டுத்தையும் எப்படி ஆடுகிறாருன்னு பார்த்தோம். இப்போ பிரணவத்தில் திருக்கூத்து. பிரணவம்னா என்ன? ஓம்காரம். அந்த ஓம் அதாவது அகர உகர மகர இது சேர்ந்தது என்னது? ஓங்காரம் என்னதை பார்த்துரும். சரியா? அது அகர உகர மகர ஆ உ அதான் அகர உகர மகரம்மா இது சேர்ந்தது தான் என்னது? இந்த ஓம் என்கின்றது. அப்போ இந்த ஓம்னா என்னன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க. இதனால் நீங்கள் ஓமுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. இந்த வகுப்பில் தான் உங்களுக்கு ஓம்கான பொருள் அவ்வளோ விளக்கமாக இல்லை சொல்ல போகிறேன். இப்போ சரி பார்ப்போம். அந்த ஓம்னா என்னன்னு பார்ப்போம். பிரணவத்துள் திருக்கூத்து அமைப்பு. ஓங்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் நாடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின். நல்லா செஞ்சு வச்சிங்க. அதாவது யான் எனது என்ற செருக்கை அற்றவருக்கே ஓம்காரத்தினுடைய உட்பொருள் புரியும்னு சொல்ற. யான் அதை சொல்ற. ஆங்காரம்னா என்ன அர்த்தம்? யான் எனது என்றது தான் அகங்காரம். நான் என்பது அகங்காரம், எனது என்பது மமகாரம் என்று சொல்வது. அப்ப யான் எனது என்ற செருக்கை அற்றவர்க்கே ஓங்காரம் என்பது இல்ல. ஓங்காரமே நல் திருவாச்சி. திருவாச்சினா இப்போ சாமி பின்னாடி நம்ம ஒரு பிரபவ போல எல்லா சாமி மேலே ஒரு பிரபவம் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இப்போ சிவபெருமானாகிய நடராஜர் பின்னாடி கூடிய திருவாச்சியே ஓம் என்கின்ற பிரணவத்தில் தான் அவர் இருக்கின்றார். ஓம் என்கின்ற ஓங்காரத்திலே தான் நடராஜ பெருமானே நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஓம் என்கின்ற திருவாச்சி. ஓங்காரமே நல் திருவாச்சி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார். ஆங்காரமற்றார் அறிவார். யாரு? இந்த திருக்கூத்தினுடைய பெருமையை எல்லாருக்கும் புரிஞ்சிக்க முடியாதுப்பா. சும்மா இட்டு வந்து எல்லாரையும் படிக்க வைக்காத, புரியாது. ஏன்னு சொல்றாரு? யான் எனது இந்த செருக்கற்றவருக்கு தான் இந்த பாடம் புரியும். அவங்க தான் இதோட பருமையை புரிஞ்சிக்க முடியும். எல்லாராலையும் இதை புரிஞ்சிக்க முடியாது. சொல்ற ஆங்காரமற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார். இது யாருக்கு பெற்று புரிகின்றதோ பிறப்பு அற்றார். நம்ம சொல்கிறோம் மனவாசனா சொல்கிறேன். இது சொல்கிறாரு. ஓங்காரமே நல் திருமேனி வாசி உற்று அதனில் நீங்கா எழுத்து நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவர். அப்பப்பட்ட யான் எனது என்ற செருக்கை அழித்தவரே இந்த ஓங்காரத்தின் உட்பொருளை புரிந்து கொள்வர். அப்பேற்பட்ட அந்த ஓங்காரத்தின் பொருளை புரிந்து கொண்டு திருக்கூத்தின் அருமையை உற்றவர் பெற்றார் பிறப்பு அற்றார் பின். அதுதான் சொல்கின்றார். அப்போ இந்த ஓங்காரத்தோட பொருளை புரிந்து பெற்றார் பிறவி அற்றார். அதுதான் இந்த பொருள். சரி. தெளிவுரை. ஓம் என்னும் பிரணவமே அம்பலவாணனின் வடிவத்தை சுற்றி அமைந்துள்ள திருவாசி ஆகும். அப்பிரணவத்தின் பொருந்தி அதனை விட்டு நீங்காத அஞ்சலத்தே அதன் உள் நிறைந்து ஒளியாகும். அப்பிரணவத்தை யான் எனது என்னும் செருக்கு நீங்க பெற்றவரே அறிவர். இதனை அறிந்து அழகிய திருச்சிற்றம்பலமுடையானது திருக்கூத்தை வழிபட பெற்றவர் மீண்டும் இங்கு வந்து பிறப்பதை அறுத்து கொள்ளும் திறனை உடையவர் ஆவார். இந்த உலகத்துல நம்ம பிறப்புலமா இனி பிறக்கக்கூடாது. அது யாரால முடியும்? அம்பலவானான்ற திருக்கூத்தை பார்ப்ப. இப்போ போன நடராஜன் பார்க்குறவங்க என்ன, ஏதோ ஒரு சாமிப்பா அப்படின்னு கும்பிட்டுருவாங்க. நம்ம சைவ சித்தாந்த மாணவர்கள் அதை பார்க்கும்போது என்ன, பெருமானிங்க என்ன ஆடுகிறான்? அப்படிப்பட்ட சித்தாந்த கூத்தினை ஆடிக்கொண்டிருக்கிறான். அவன் எதுக்காக? நம்ம மலத்தை நீக்குகிறான். அது சாதா கூத்து இல்லைப்பா, தெருக்கூத்து கிடையாது.
திருக்கூத்து. அந்த கூத்து எதுக்கு ஆடுகின்றான்? அம்பலவாணன் நம்மளுடைய அஜ்ஞானம் நீங்கும் பொருட்டு ஆடுகின்றான். சிந்தையில் வச்சுக்கணும். ஏதோ அவன் அல்ல கூத்து. ஓம் அதில் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. ஓம் என்கின்ற அந்த இன்னும் மந்திரத்தில் நாதம், விந்து, அக்கர, உக்கர, மகரம் இருக்குது. 5 அந்த ஓமில் இருக்குது. நாதம் என்பது அப்படிப்பட்ட நாதம் என்பது சதாசிவனையும், விந்து என்பது மகேஸ்வரனையும், அகாரம் என்பது அயனையும், உகாரம் என்பது திருமாலையும், மகரம் என்பது ருத்ரனையும் குறிக்கிறது. அதுதான் இந்த ஓங்காரத்தோடைய உட்பொருள். இன்னும் சொன்னால் ஓம்காரம் என்று சொன்னாலும் சிவாய நம என்று சொன்னாலும் ஒன்று. இந்த செய்தி எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஓம்னு சொன்னாலும் சிவாய நமன்னு சொன்னாலும் பலன் ஒன்று. நல்லா சிந்தையில் வச்சிங்க. இப்போது ஓம் சக்தின்னு சொல்கிறாங்களா, அப்போ அவங்க சிவாய நம்ம சொல்லி தான் சக்தியை சொல்கிறாங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் லக்ஷ்மி நம, ஓம் துர்கையே நம. அப்போ என்ன தெரியுது? அவங்களுக்கு தெரிந்தும் தெரியாமையும் சிவாய நமன்னு சொல்லி கொண்டு தான் இருக்கிறாரு. நல்லா சிந்தையில் வச்சுக்கணும். அப்போ சிவாய நம்ம சொல்லிட்டாங்களே, ஏன் அது முழு பலனை தரலைன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சூட்சம் இருக்கிறது. ஓம் என்று சொன்னால் அதில் சொல்லக்கூடிய சிவாய நம்ம புறத்தில் தான் பலனளிக்கும். ஓம் சொன்னால் உலகிலே பலனளிக்கும். சிவாய நம்ம சொன்னால் தான் அகத்திலே பலனளிக்கும். புரிஞ்சிச்சா? ஓம் சொன்னால் புறத்தில் பலன், சிவாய நம்ம சொன்னால் அகத்தில் பலன். ஓம் சிவாய நம்ம சொன்னால் நீங்கள் நல்லா சிந்தையில் வச்சுக்கணும். 108 முறை ஓம் சிவாய நம்ம சொல்கிறீங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி சொல்கிறீங்க? 216 தடவை சிவாய நம்ம சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிறீங்கன்னா 216 முறை நீங்கள் நமச்சிவாய சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ரெட்டிப்பான பலன் கிடைக்கிது. சிந்தையில் வச்சுங்க. இந்த கருத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய கருத்து. இதெல்லாம் நீங்கள் உயிரில் குறித்து வச்சுக்கணும். கருத்தெல்லாம் இதெல்லாம் பெரிய கருத்து. இதெல்லாம் சிந்தையில் வச்சுக்கணும். ஓம்னாலும் சிவாய நமனாலும் ஒன்று மறந்துடக்கூடாது. அப்போ அந்த ஓம் சொல்லும் போது புறத்திலும், சிவாய நம்ம சொல்லும் போது அகத்திலும் செயல்படுகிறது. இதுதான் இந்த சூட்சம். ஓம் என்னும் மந்திரம், ஓம் என்னும் மந்திரமும் சிவாய நம என்னும் மந்திரமும் பொருளால் ஒன்றே ஆகும். ஆகவே ஓம் என்பதன் உள்ளீடு உள்ளொளி, சிவாய நம என்பது புலனாகும். ஓங்காரம் புறத்து உலகை இயக்கும் பஞ்சாட்சரம், சிவாய நம அகத்து உயிரை இயக்கும் பஞ்சாட்சரம். இப்போ அகம் புறம் இருக்குதா? இப்போ புறம் ஒன்று அகம். அகத்தில் போய் ஒன்று வேலை செய்யணுன்னா அது இப்போ ஒன்று உதாரணம் சொல்லணும். எப்படி சொல்கிறது? இப்போ 2 இப்போ பொருள் இருக்குது. இப்போ ஒன்று நம்ம வெளியே இருக்கக்கூடிய மாசம் நிற்குது, ஒன்று உள் மாசம் நிற்குது. இப்போது வெளியே தண்ணியில் இப்போ ஒரே தண்ணி தான். இப்போ தலை மேலே ஊற்றுறோம், உடம்பு மேலே ஊற்றுறோம், என்னவாகுது? உடல் அழுக்கு போகுது. இப்போ இந்த உடம்பு மேலே ஊற்றுற தண்ணி மாதிரி தான் ஓம். புறத்தில் அழுக்கு போயிடுச்சா, இப்போ இன்னொரு தண்ணி எடுத்து அச்சிக்கிச்சையான்னு குடிக்கிறோம். அது நம்ம வந்து அகத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அடைப்பை போகுதா, உள்ளுக்குள்ள ஒரு குடலெல்லாம் சுத்தம் பண்ணுதா, அதுதான் அதை சிவாய அப்போ தண்ணி 2 ஒன்று தான், 2 தண்ணி தான். ஒன்று புற மாசம் நிற்கிது, ஒன்று அகமாசம் நிற்கிது. அப்போ அந்த புற மாசம் நிற்கிறது ஓம், அகமாசம் நிற்கிறது சிவாய நம. 2த்தையும் அப்போ சொல்லணுமா இல்லையா? அவ்வளோதான். அப்போ ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம சொல்வது தான் மிக சிறப்பு. அப்போது இதுதான் சிறப்பு சொன்னீங்க. என் குருநாதர் என் காதில் ஒரு மந்திரம் சொன்னார், அதை சொல்லட்டோமா இதை சொல்லட்டோமாண்ணா? குருநாதர் என்ன மந்திரம் சொன்னாரோ அதை தான் கணிக்கணும். அந்த மந்திரத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, யார்கிட்ட சொல்லவும் கூடாது. அந்த மந்திரத்தை நம்ம கணிக்கணும். நம்ம உய்வதற்கான மந்திரம் அதுதான். நம்ம அப்போ இந்த மந்திரத்தை நம்ம சொல்லக்கூடாதுன்னா சொன்ன நஷ்டமாக போகுது. அனுஷ்டானம் பண்ணும் போது குருநாதர் சொன்ன மந்திரத்தை சொல்லிடணும். நம்ம சும்மா இருக்கும் போதுலாம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நமன். சரிங்களா? சரி, இதுதான் அந்த திருக்கூத்தி, அந்த ஓம்காரத்தில் உள்ளக்கூடிய கூத்தினுடைய அமைப்பு. அப்போ அந்த ஓமில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோமா இல்லையா? நாதம், விந்து, நகர, அகர, மகர அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அந்த அப்போ 3 இருக்குது. அகார, மகார, உகாரன்ட்டு பார்த்தோம். அந்த 3 அப்போ தான் நம்ம பொருளை பார்த்தோம். இது என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து நாதம், விந்து, அகர, உகர,
மகர அப்படின்னா பார்த்தோம். அகார உகார மகார இது 3 சேர்த்து தான் இது ஓம்காரம். அகார உக்கார மகார இது சேர்ந்தது தான் ஓங்காரம். அது மந்திரக்கூடாது. சரிங்களா? அதில் அந்த நாதம் என்பது தான் அந்த சதாசிவத்தை குறிக்குதுன்னு பார்த்தோம். விந்து என்பது மகேஸ்வரனையும், அகரமாகியது அயன் அயன் ஞாபகம் வச்சிங்க. மகரமாகியது மால் அதை ஞாபகம் வச்சிங்க. உகரமாகியது உருதரனை குறிக்கிறது. அந்த எழுத்துல வந்துச்சு பாருங்க. அகரமாகிய அயனை குறிக்குது அயன். மகரமாகிய மால் மா. உகரமாகிய உருத்தரர் அவ்வளோதான். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நாதம் என்பது சதாசிவம், விந்து என்பது மகேஸ்வரம். சரிங்களா? ஓகே. சரி, இவ்வளோதான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த செய்தியை 5 எழுத்தினுடைய இலக்கத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஓங்காரத்தினுடைய அந்த ஓங்காரத்திலே உள்ள இருக்கக்கூடிய அந்த சிவத்தினுடைய வடிவத்தையும் அப்புறம் அந்த ஓங்காரம் என்பதினுடைய பொருளையும் பார்த்துட்டோம். அகர உகர மகரம் சேர்ந்தது தான் ஓம். அந்த ஓம்னாலும் சிவாய நமனாலும் ஒன்று. அப்போ ஓம் சொன்னால் புற இதுலேயும், சிவாய நம்ம சொன்னால் அகத்திலையும் நம்ம நீங்குது. இது புரிஞ்சுதா? இவள் தான் இந்த கருப்பொருள் சிவாய நம.